ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் யாவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவ கிருபையும் தேவ சமாதானமும் உங்கள் இல்லங்களிலும் உங்கள் உள்ளங்களிலும் நிரப்ப நான் வேண்டிக் கொள்கிறேன். ஆண்டவராகிய கர்த்தர் சகல ஆசீர்வாதங்களினாலும் சகல கிருபைகளினாலும் இந்த ஆண்டு முழுவதும் உங்களை ஆசீர்வதித்து உங்களை வழி நடத்துவாராக. இந்த 26ஆம் ஆண்டு உங்கள் எல்லா விதங்களிலும் மன மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கின்ற ஒரு ஆண்டாக அமைவதாக. அன்பானவர்களே, புதிய ஆண்டுக்குள்ளே நாம் பிரவேசித்திருக்கிறோம். என்ன ஆண்டவரே இந்த மாசத்துல நீ செய்ய போகிறேன் என்று ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபித்து நான் ஆயத்தமான பொழுது கர்த்தர் எனக்கு நினைப்பூட்டின வார்த்தை, ஆண்டவராகிய கர்த்தர் வெளிப்படுத்தின விசேஷத்தில் 7 திருச்சபைகளை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். அதில் பிலதெல்பியா என்ற சபைக்கு சொல்லப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுத்துகிற விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்கிறது, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான். திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான். Praise the Lord. Hallelujah. தேவன் சொல்லுகிறார். இன்னைக்கு ஒருவேளை எனக்கு அருமையானவர்களே, அந்த வார்த்தை சொல்லுக்கு முன்னாடி தன்னை பற்றி அறிமுகப்படுத்துறாரு. நிறைய பேர் திறந்து வச்சிருவேன், அப்படி வச்சிருவேன், இப்படி வச்சேன்னு சொல்லுவாங்க. ஆனா சொல்றதுக்கும் அவங்களுக்கு சம்பந்தமே கிடையாது. ஆனா ஆண்டவர் தன்னை அறிமுகப்படுத்தும் போது அழகா அறிமுகப்படுத்துறாரு பாருங்க. எப்படி சொன்னாரு? திறக்க கூடாதை திறக்கிறவரும் பூட்டக்கூடாதபடி பூட்டுகிறவருமாகி சர்வ வல்லமுள்ள தேவனாக தன்னை அறிமுகப்படுத்துறார். அப்பனா ஆண்டவரால திறக்க கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. ஆண்டவனை அடைச்சிட்டான்னா அதை திறக்க யாராலையும் முடியாது. அதான் கர்த்தருடைய வார்த்தை. ஆண்டவர் சொல்றாரு, திறந்த வாசலை கொடுக்கிறேன் என்று சொல்கிறவர் அவர் உனக்காக ஒரு வழியை புதிதாக திறக்க போகிறார், ஒரு புதிய மார்க்கத்தை உண்டு பண்ண போகிறார். அதை யாராலும் பூட்ட முடியாது. பிரைஸ் தி லார்ட். சென்ற ஆண்டில் அநேக காரியங்கள் தொடங்கினீங்க, பிளான் பண்ணீங்க, இப்படி செஞ்சிடலாம், இப்படி பண்ணிடலாம், எல்லாத்தையும் போட்டிக்க பிளான் பண்ணீங்க, நடக்கல, மனம் நொந்து போயிட்டீங்க. நீங்க ஆண்டவர் சொல்றாரு, நான் திறந்த வாசலை வைக்கிறேன். நான் திறந்த வாசலை, நான் ஆரம்பிச்ச வாசலை யாராலையும் பூட்ட முடியாது. தூத்துக்குள்ள முடிய ஒரு தொழிலதிபர் சொல்லுவாரா, தயவு செய்து என்னை வீட்டுக்குள்ள கூப்பிட்டு பேசாதப்பா, அப்படி கூப்பிட்டு பேசினா உன் வீட நான் வாங்கிடுவேன். உண்மையில் நடந்தங்க. தூத்துக்குடியில ஒரு வெளியே தொழிலதிபர் சொல்லுவாரா, யாரையும் வீட்டுக்கு வெளியே கூப்பிட்டு பேசுவாரா. அவர் சொல்லுவாரா, உன் வீட்டுக்கு என்னை கூப்பிடாத, வீட்டுக்குள்ள வந்துட்டேன்னா அது என்னமோ தெரியலையா, நான் எந்த வீட்டை போனாலும் காலடி வச்சாலும் அந்த வீட்டை விலைக்கு வாங்கிடுறேன். இன்னைக்கு அந்த மனுஷன் இல்ல. அடுத்த சமுதாயம் எப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனா இது தூத்துக்குள்ள உண்மையா நடந்த சம்பவம். யார் வீட்டுக்குள்ள போக மாட்டாரு. சொன்னாதான், அன்பா என்னை வீட்டுக்குள்ள கூப்பிடாத, நான் வந்தேன். இன்னைக்கு ஆண்டவர் சொல் அதை காட்டிலும் 1000 மடங்கு பெரிய தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார், நான் உனக்கு ஒரு வாசலை திறக்க போகிறேன், யாரும் பூட்ட மாட்டா. Praise the Lord. உன்னை யாரும், உன் வாழ்க்கை நற்கிரியை ஆரம்பித்த தேவன் அந்நாள் வரை செய்து முடிக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். உன் தொழிலையும் சரி, உன் பிள்ளைகளுடைய படிப்பிலையும் சரி, வேலை வாய்ப்பு கர்த்தர் சொல்கிற அந்த புதிய ஆண்டில எதுவும் நெருங்க முடியாது மகனே என்று சொல்லுகிறார், மகளே என்று சொல்லுகிறார். Praise the Lord. Cheer up my brother. சந்தோஷப்படுங்க, சந்தோஷப்படுங்க. உங்களுக்கு திறந்த வாசல் யாராலும் முடிக்க முடியாது. உங்களுக்கு கர்த்தர் செய்வேன்னு சொல்லி திட்டமிட்ட காரியத்தை தடுக்க யாருக்கு வல்லமை கிடையாது. அதை உறுதியாக சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனென்றால் ஆண்டவர் உண்மையை பிரியமாய் இருக்கிறார். ஆண்டு உண்மையை பிரியமாய் இருக்கிறார். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் வாக்குத்தத்தமான தேசத்தை அடைய போகும் பொழுது அந்த தேசத்தை சுற்றி பார்த்த மக்கள் 10 பேர் சொன்னாங்க, கிடைக்காது கிடைக்காது, அது கள்ளக்கனவு, திருட்டு கனவு, உருப்படாத கனவு, அந்த தேசம் நமக்கு கிடைக்காது. பெரிய பெரிய ராட்சசர்கள் இருக்கிறாங்க, அவங்க முன்னாடி நம்ம பூச்சி மாறிங்க, அப்படியே கசக்கிடுவான், நம்மளை கொன்றுவான். ஆனால் காலேபும் யோசுவாவும் ஒருமித்த குரலை சொன்னாங்க, கர்த்தரது தேசத்தை நமக்கு கொடுக்க சித்தமாயிருந்தால் யாரும் தடுக்க முடியாது, பிரியமாயிருந்தால். ஹல்லேலூயா. இந்த ஆண்டிலே கர்த்தர் சொல்லுகிறார், உன் மேல நான் பிரியமா இருக்கிறேன், யாரும் உனக்கு நான் திறந்த வாசல, உனக்கு கொடுத்த வாய்ப்புகளை யாராலையும் அடைக்க முடியாது என்று சொல்லுகிறார். Praise the Lord.
ஹல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். Thank you Lord. ஆண்டவர் படைத்த வெற்றியின் ஆண்டது. ஹல்லேலூயா. களி கூர்ந்து மகிழுங்க, சந்தோஷப்படுங்க, ஆர்ப்பரிங்க. இந்த ஆண்டு கர்த்தருடைய பலத்தினால ஒரு வாசல் எனக்கு திறக்க போகுது. ஹல்லேலூயா. எவ்வளவு மகிழ்ச்சியான ஒரு வார்த்தை பாருங்க. ஆண்டவர் திறக்க போறாருமா. எவ்வளவு நாள் நீ பிரயாசப்பட்ட, நடக்கல நடக்கல நடக்கலன்னு சொல்லி இந்த ஆண்டிலே அதை நடக்க போகிறது. உன் பிள்ளையுடைய வாழ்க்கையில ஒரு மறுமலர்ச்சி உண்டாக போகுது. உன் குடும்பத்தில் ஒரு அற்புதம் நடக்க போகுது. நடக்காத காரியங்களை கர்த்தர் நடத்தி தருவார். பிரைஸ் தி லார்ட். வீடு கட்டிட்டு இருந்தோம், போன வருஷம் ரொம்ப ஸ்லோ டவுன் ஆயிட்டு, முக்கால்வாசி வேலை நிற்குது. இந்த ஆண்டு சொல்றாரு, செய்து முடிப்பாய், நிறைவேற்றி முடிப்பான்னு கர்த்தர் சொல்றார். பிரைஸ் தி லார்ட். எவ்வளவு அற்புதமான ஒரு காரியம். தேவனால் கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் பெரியவராயிருக்கிறார். நம்முடைய தேவன் அற்புதமானவராயிருக்கிறார். பிலதெல்பியா என்கிற சபைக்கு ஆண்டவர் சொன்ன அற்புதமான வார்த்தை. பிலதெல்பியா என்று சொன்னால் சகோதர சிநேகம், நட்பு. ஆண்டவராகிய கர்த்தர் உண்மையில வைத்திருக்கிற நட்பு எப்படிப்பட்ட நட்பு? சாதாரண நட்பு இல்ல. இயேசு கிறிஸ்து சொன்னார், ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் ஒரு அன்பை பற்றி சொல்லுகிறது. ரோமர் அதே போல யோவான் 15ஆம் அதிகாரத்தில் சொன்னாரு, தன் சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் மேலான அன்பு வேறு ஒன்றுமில்லை. இனி நான் உங்களை சிநேகிதர் என்று அழைக்க, நான் உங்களை சீஷர் என்று அழைக்க போல சிநேகிதனாக அழைக்க போகிறேன் என்று சொல்கிறார். ஜீவனை கொடுக்கிற அன்பு. நாம் பாவிகளாய் இருக்கையிலே கிறிஸ்து இயேசு நமக்காக தம்முடைய மரித்ததினாலே தம்முடைய அன்பை விளங்க பண்ணினார் என்று ரோமர் 5:8 சொல்லுகிறது. எத்தனை அற்புதமான வார்த்தை! அந்த அன்புக்கு எவ்வளவு பெரிய டெபினிஷன் கொடுக்கிறார் பாருங்க. அகாப்பே, டிவைன் லவ், திவ்ய அன்பு. யோவான் 15 சொன்ன அந்த அன்பு, இங்கே ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்த அன்பு மாறாத அன்பு. அந்த அன்பு தான் ஆண்டு வச்சிருக்கிறார். நீ நிறைய பேர் சொல்லலுமாங்க, ஐ லவ் யூ சொல்லுவாங்க, டியர் சொல்லுவாங்க, ஆனா காணாமலே போயிடுவாங்க. ஆனா கர்த்தர் அப்படி இல்லைங்க, இல்லையா? கிரேக்க வார்த்தை பீலியோன்னு ஒரு அன்பு உண்டுங்க. அது என்னன்னா ஷேரிங், கிவிங் அண்ட் கெட்டிங். காலையில நான் டீ வாங்கி கொடுத்தேன்னா சாயந்தரம் அதே ஆளை திருப்பி பார்க்கும்போது நமக்கு ஒரு டீ வாங்கி கொடுக்க மாட்டானா என்று எக்ஸ்பெக்ட் பண்ற அன்பு தான் பீலியோல வாழ்து. இந்த உலகத்துல பீலியோன்னு சொல்ற உலக சிநேகிதம். ஆனா அகாப்பே அன்பு என்பது எதிர்பாராத, எதையும் எக்ஸ்பெக்ட் பண்ணாத தன்னையே கொடுக்கிற அன்பு. இந்த அன்பு ரொம்ப இந்த உலகத்தில் கிடைக்கிறது. ஆண்டவர் உனக்காக தன்னை கொடுத்து அன்பை கடைசி சொட்டு ரத்தம் வர செலுத்தி தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினார். அதான் சிநேகிதம். அது சொல்லிட்டு சொல்றாரு, நீங்கள் ஒருவரோடு அன்பா இருந்தால், யோவான் 13:34, நீங்கள் ஒருவரோடு அன்பா இருந்தால் என்று சீஷர்கள் என்று எல்லோரும் அறிந்து கொள்வார்கள். எல்லோரும் அறிந்து கொள்வார்கள். அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவனுடைய அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், இருமாப்பாயிராது, சினங்கொள்ளாது, தீங்கு நினையாது. அந்த அன்பு அவனுக்கு தான் சொல்றாரு, திறந்த வாசலை வைக்கிறேன்னு சொல்லி. நீ யாட்டையா சண்டை போட்டுக்கிட்டு, குறை சொல்லிக்கிட்டு, எந்த வம்பு பண்ணலான்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருந்து இந்த வாக்குத்தத்த வசனம் எனக்கு சொன்னா நடக்கா சகோதரன், அது கெட்ட கனவு, ரொம்ப கெட்ட கனவு. அப்படின்னா உனக்கு அந்த ஆசை வேண்டாம். பக்கத்து வீட்டுக்காண்ட சண்டை போட்டுக்கிட்டு, சொந்தக்கானுக்கு பலவிதமான அநியாயங்களை செஞ்சுக்கிட்டு என்னையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பான்னு எதிர்பார்க்காதம்மா. நடக்காது, நடக்காது. நீ முதல்ல அந்த காரியத்தை விடுங்க. எல்லாம் நல்லா இருக்குன்னு எதிர்பார்க்கும், நான் நல்லா இருக்கணும், மற்றவெல்லாம் சாகணும், அந்த எண்ணத்தை விடுங்க. அன்பு வைங்க, அன்பு வைங்க. தேவனுடைய அன்பு அழகாக சொல்லுது. பைபிளை சுருக்கமா ஒரு வார்த்தையில காமிங்கன்னு சொன்னா யோவான் 3:16, தேவன் தன்னுடைய ஒரே பாரான குமாரனை இந்த உலகத்துக்கு தந்து இவ்வளவாய் அன்பு கொண்டார். தட் இஸ் டிவைன் லவ். சில நேரங்கள் அன்பை வெளிப்படுத்துறோம், அந்த அன்பு அவங்களால் புரிந்து கொள்ள முடியல, அங்கீகரிக்க முடியல, அதுக்கான கோபமா இருக்கிறதா இல்லைங்க. அந்த அன்புல இருங்க, அன்பிலே நில்லுங்க, இல்லையா? ஒரு நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், ஒரு அருமையான ஒரு ரிஷி ஆத்தங்கரையில உட்கார்ந்து தவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார்.
ஒரு தேடு கருந்தேடு வந்து அந்த தண்ணியில அடிச்சுட்டு வருது, அப்படியே போகுது, தத்தளிக்குது. இந்த ரிஷிக்கு அதை பார்த்த உடனே, இந்த மகரிஷிக்கு பார்த்த உடனே தண்ணியில அந்த தேடு வருதேன்னு சொல்லி கஷ்டப்பட்டு போய் அந்த தேடை பிடிக்கிறார். தேடு என்ன செஞ்சிருக்கோம்? ரொம்ப நாளா செஞ்சுட்டீங்க ஐயா, உங்களை போல உத்தமம் இல்லைன்னு சொல்லிச்சா? இல்லைங்க, அது டக்கு 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 டக்குன்னு இவர் கொட்டுது. ரிஷி அப்படியே அந்த வேதனை சகிச்சு கொண்டு அந்த கரையில கொண்டு போய் இந்த தேடை விடுற. இவர் மயக்கம் போட்டு கீழே விடுற. ஒருத்தன் சொல்றாரு, ரிஷி ஐயா, எவ்வளவு பெரிய யோகினி, தேடை தூக்குனா கொட்டாதா? அவர் சொன்னாரு, தேடு கொட்டுன்னு எனக்கு தெரியும் தம்பி, ஆனாலும் ஒரு உயிர் அநியாயமா தண்ணியில் அடிச்சுட்டு போகுதே, அதை காப்பாற்ற வேண்டாமா? தேவ அன்பு அப்படிப்பட்டது. நம்மகிட்ட ஆண்டவர் நம்ம நினைப்பதற்கு, நம்மை விசாரிப்பதற்கு எவ்வளவு பேரும் தகுதியற்றவர்கள். ஆனால் தேவன் அன்பு வைத்தார். நீ யாரெல்லாம் வெறுக்கிறையோ, யாரெல்லாம் உன்னை குற்றம் சாட்டுறாங்களோ, அதை மன்னிச்சிருமா. இவங்க இப்படி எல்லாம் பேசிட்டாங்க, கண்டுக்காத, அது கண்டுக்காத. அவங்க என்ன சொன்னாலும் சிரிச்சுட்டு போயிட்டே இரு. ஒரு நாள் ஒன்று வரும், ஆண்டவர் சொல்லுகிறார், திறந்த வாசல் வேணுமா, என் அன்பிலை நிலைத்திருங்கள் என்று சொல்கிறார். தேவனுடைய அன்பை தருவதற்காகத்தான் பரிசுத்த ஆவியானுடைய உள்ளத்திலே ஊற்றி இருக்கிறார். டிவைன் லவ், அகாப்பே என்கிற தெய்வீக அன்பை நாளை பெற்றுக்கொள்வோம். பிலதெல்பியா என்றால் சகோதர சிநேகம். இரண்டாவதாக, பிலதெல்பியா என்பது நம்மளுக்கு உண்டா அந்த வெளிப்படுத்த 3வது 8வது வசனத்தை பாருங்க. போராடு, உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும், உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் என்னுடைய நாமத்தை நீ மறுதீரியாமல் இருக்கிறபடினால். வாக்குறதுக்கு முன்னாடி இந்த வசனம் வருது, ஒரு கொஞ்ச பலன். நீ சொல்றல, ஆண்டவர் எவ்வளோ சோதனை போனா வருஷம் நான் தாண்டி வந்துட்டேன், எனக்கு வல்லமை இல்லை, எனக்கு பலன் இல்லை, நான் என்ன பண்ணுவேன்? கர்த்தர் உன்னோட பேசுறாரு. கர்த்தருடைய வல்லமை உன்னோட பேசுது. உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல் இருக்கிறபடினால் திறந்த வாசல் உனக்கு வைக்கிறேன். யூ ஆர் சோ ஸ்மால், கொஞ்சம் பேர் தான், கொஞ்சம் பலன் தான். ஆண்டவர் சொல்றாரு, ஆனாலும் இயேசு போதுமேன்னு சொல்லுவீங்கன்னா உன் வாழ்க்கையில திறந்த வாசல் உண்டு. பிரைஸ் தி லார்ட். என்னால் சரியா உட்கார முடியலையா, பிரசங்கத்தை கேட்க முடியலையா, எனக்கு ஒண்ணுமே பண்ண முடியலையா அப்படின்றியா, கொஞ்ச பலன் போதுமே. பிரைஸ் தி லார்ட். அன்னைக்கு கிதியோனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், பராக்கிரமசாலியேனார். அவன் வந்துட்டான். பராக்கிரமசாலியா நான் இருந்தேன், அண்ணா நான் ஏன் நைட்டோட நைட்டா அறுவடை பண்ணிக்கிட்டு இருப்பேன்? என்ன செய்ய போறீ? ஆண்டவர் சொல்லார், உனக்கு இருக்கிற இந்த பலன் போதும். பிரைஸ் தி லார்ட். இல்லையா? நீங்க ஆண்டோட புள்ளன்னு சொல்றோமே, நம்ம வாழ்க்கையில கர்த்தர் ஒரு பலனை கொடுத்திருக்கிறார், ஒரு வல்லமையை கொடுத்திருக்கிறார். அந்த வல்லமையை தரித்துக் கொள்வோமா? எனக்கு இருக்கிற இந்த பலன் போதும் ஆண்டவரே, இந்த பலத்தோடு நான் போகிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், பலவான்களை வெட்கப்படுத்தும்படி பலவீனரை தெரிந்து கொள்கிறார், இருக்கிறவர்களை வெட்கப்படுத்தும்படி இல்லாதவர்களை தெரிந்து கொள்கிறார். இன்றைக்கு அற்பமாய் எண்ணப்பட்ட உன்னை கர்த்தர் தெரிந்து வைத்திருக்கிறார். எதற்காக? கர்த்தர் எதற்காக உன்னை முன்குறித்து வைத்திருக்கிறார்? உன்னை கொண்டு through you, உன்னை கொண்டு கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறார். பிரைஸ் தி லார்ட். ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறார், ஒரு பெரிய விடுதலையை கொடுக்க போகிறார். இனி போராடு. உன்னால எடுத்து நிற்க முடியலன்னு சொல்றியா? பொல்லாதோடைய கூட்டத்தை நிறுத்த முடியலன்னு சொல்றியா? கர்த்தர் சிறுமந்தையை பயப்படாதே என்று சொன்னவர் உனக்கும் பலனாக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். எனக்கு வல்லமை இல்லை, எனக்கு பலன் இல்லை. அன்னைக்கு வேதவசனத்தை வாசிக்கும் போது யோசபாத் ஆடுறான், ஆண்டவர் எனக்கு என்ன பண்ணணும் தெரியலே, நான் எங்க போவேன்? ஆண்டவர் ஏன் பண்ணி ஆடுற? எசேக்கியா ராஜா ஆடுதான், எனக்கு ஒண்ணு பண்ணணும் தெரியலையே, நான் என்ன பண்ணுவேன்? நண்பர்களே, அந்த பலவீனரை தான் கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார், அந்த பாடுள்ளவர்கள் தான் கர்த்தர் தெரிந்து கொள்கிறார், ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் எதை குறித்து மேன்மை பாராட்டேன்? என் பலவீனத்தை குறித்தான மேன்மை பாராட்டணும் ஐயா. இந்த முள்ளின் சரத்தை விட்டு நீங்க மட்டும் 3 தடவை பண்ணப்பட்டேன்.
பண்ணினேன். ஆண்டவர் சொன்னார், என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னார். இன்னைக்கு பலவீனத்தின் மத்தியில இந்த புதிய ஆண்டில பிரவேசித்திருக்கிய, என்னால ஒண்ணுமே முடியாது பிரதர், எனக்கு படிப்பு இல்லை, அந்தஸ்து இல்லை, வசதி இல்லை, நல்ல வேலை வாய்ப்பு இல்லை, என்னால் என்ன பண்ண முடியும்? ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை கொண்டு கர்த்தரால் பெரிய காரியங்களை செய்ய முடியும். பிரைஸ் தி லார்ட். உன்னை கொண்டு கர்த்தரால் மாற்றி அமைக்க முடியும், சூழல்களை மாற்ற முடியும். எனக்கு அருமையானோட அநேக தேவனுடைய பிள்ளைகளோடு நான் சந்திக்கிற பொழுது நான் பெற்றுக்கொண்ட அனுபவம் தான். என்ன முடியும், என்ன முடியும்? முடியாதவர்களை சாதனையாளாய் மாற்றுகிறதான் என் ஆண்டவராகிய கர்த்தர். யாரெல்லாம் வாழ்க்கையில முடியாதுன்னு நினைக்கிறாங்களோ அவங்களை கர்த்தர் தெரிந்து கொள்கிறார், பராக்கிரமசாலியாய் மாற்றுகிறார், வல்லமையுள்ளவளாய் மாற்றுகிறார். இன்றைக்கு நீ போராட அழைக்கப்படுகிறாய். உனக்கு கொஞ்சம் பலம் தான் இருக்கிறான், உன்னால் ஜெபிக்க கூட முடியல. ஒரு அம்மா சொல்றாங்க, ஐயா நான் எவ்வளவு உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுவேன், இப்ப என்னால ஜெபம் பண்ண முடியல. என் சரீரத்தில் பல பலவீனங்கள். சகோதரி கவலைப்படாத, உன் பலவீனங்கள் கர்த்தருக்கு தெரியும், உன் பாடுகள் கர்த்தருக்கு தெரியும், உன் வேதனை கர்த்தருக்கு தெரியும். கர்த்தர் உன்னை விடுவிக்க விரும்புகிறார், உன்னை கொண்டு தேவன் மேன்மைப்படுத்த விரும்புகிறார். தேங்க்யூ லார்ட். ஐயா என் குடும்பம் மூழ்கிட்டு போயிட்டு இருக்கு, போன வருஷம் ஏமாத்துல ரொம்ப நஷ்டம், இழுத்து மூடிய நிலைமைக்கு நான் வந்துட்டேன், இப்ப ஏனோ ஓடிக்கிட்டு இருக்குது, வெளியே தெரியல, என்னைக்கு கப்பல் கவுந்து போகும் அதை போல ஒரு சூழ்நிலை இருக்கிறேன் என்று பார்த்து கொண்டிருக்கிற சகோதரா, கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு இருக்கிற இந்த பலன் போதும், நான் உன்னை உயிர்ப்பிப்பேன் என்று சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். தேவனால முடியும், தேவனால முடியும். பெரிய கோலியாத்துகளை விளைவைத்த கர்த்தர் உனக்கு முன்பதாக பயமுறுத்துகிற காரியங்களை விளைவைக்க என் தேவன் பெரியவராயிருக்கிறார். புதிய ஆண்டை சொல்றார், திறந்த வாசல் தான். கரெக்டா ஒரு ரூட்டெல்லாம் கிளியர் பண்ணிட்டார், அந்த சேனல்லாம் கிளியர் பண்ணிட்டார். எந்தெந்த கஷ்டங்கள் கடந்து வந்தாயோ, எந்தெந்த வேதனைகள் கடந்து வந்தாயோ, எந்தெந்த தொல்லைகள் கடந்து வந்தாயோ, அந்த சேனல் எல்லாம் கர்த்தர் எடுத்து போ காரியத்தை எல்லாம் ஆண்டவர் கிளியர் ஆக்குறார். பிரைஸ் தி லார்ட். உன் டிவிஷியேட் எல்லாம் குறைகள் எல்லாம் நிறைவாக போகுது, கர்த்தர் இந்த ஆண்டிலே செய்ய போகிறார் என்று சொல்றார். நான் உனக்காக இல்ல, உனக்காக பரிதவிக்கிற தேவன், நான் உனக்காக பரிதவிக்கிற தேவன். மார்க் 8ஆம் அதிகாரத்தை பாருங்க. ஆண்டோடைய வார்த்தையை கேட்டுக்கொண்ட ஜனங்களை ஆண்டவர் பார்த்த பொழுது சொன்னார், நான் அந்த ஜனங்களுக்காக பரிதவிக்கிறேன், இப்படியே நான் இவளை அனுப்பிவிட்டால் வழியிலே சோர்ந்து போவார்களே. என்ன அழகான வார்த்தை பாருங்க ஐயா. கர்த்தர் யாரு? அப்படியே அனுப்புற தேவன் இல்ல, வேடிக்கை பார்க்கிற தேவன் இல்ல. ஏன்னா அவருக்கு தெரியும், நீ அப்படி போயிட்டீன்னா வழியில சோர்ந்து போவான்னு சொல்லி அவர் உன்னை போஷிக்க விரும்புகிறார். இதுவரை யாரோ உன்னை போஷித்து இருக்கலாம், நீ கர்த்தர் சொல்ல, நான் உன்னை போஷிக்க போகிறேன், நித்தமும் நீ நடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்பிக்கையோடு இந்த புதிய ஆண்டிலே பிரவேசிப்போம். ஆண்டவரே, எனக்கு இருக்கிற கொஞ்சம் பலனில நான் எதிர்த்து போராடுகிறேன், ஆண்டவரே எதிர்த்து போராடுகிறேன், வல்லமைகளையும் கரியங்களை எதிர்த்து நான் போராடுகிறேன் என்று சொல்லி ஆண்டோடைய சமூகத்திலே வந்து பாருங்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே மாறுதலை செய்வார். மன அளவிலே ஒருவரை சோர்ந்து போயிருக்கிறீர்களா? அங்க அழகாக 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் சொல்லு, நம்முடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்குரியவளா இல்லாமல் அரண்களை நிர்மூலமாக்குற தேவ பலனாய் இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. Praise the Lord. Praise the Lord. ஆண்டு அந்த பலனை உனக்கு தர்றாரு. மன அளவில் உள்ள சோர்வுகளை நீக்குகிறார், மன அளவில் உண்டான பாரங்களை நீக்குகிறார், தொல்லைகளை நீக்குகிறார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். நீ ஆண்டோடைய சமூகத்துக்கு போவோம். ஆண்டவரே, எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க, எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க, என்னுடைய கண் வாழ்க்கையில் உள்ள குழப்பங்களை எல்லாம் மாற்றுங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. யூ கேன் எக்ஸ்பெக்ட் a miracle today. இன்றைக்கு நீ ஒரு அற்புதத்தை எதிர்பார்க்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், இந்த புதிய ஆண்டில ஒரு திறந்த வாசலை வைக்கிறேன். உன் காரியங்கள் நின்று போக போகவில்லை, ஒரு பெரிய அற்புதம் நடக்க போகுது. வாழ்க்கையில ஒரு இனிய தொடக்கம் உருவாக போகுது. பிரைஸ் தி லார்ட். உன் ஸ்கூல்ல ஆரம்பிச்ச ஸ்கூல்ல ஒரு புதிய தொடக்கத்தை கர்த்தர் ஆரம்பிக்கிறார். இதுவரை நீ தேடி தேடி பிள்ளைங்களை தேடி போண்டா, கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஒன் டைம் இது வானமும் இது கர்த்தர் மாற்ற போகிறார். மனத அளவில் உனக்கு எதிராய் வர போராட்டங்களை, தர்க்கங்களை சிலுவைக்கு கீழ்ப்படு. எனக்காக ஜெயித்த ஒரு தேவன் உண்டு, எனக்காக போராடின ஒரு தேவன் உண்டு, நான் அவரோடு சேர்ந்து போராடுகிறேன் என்று போராடிப்பார். பிலதெல்பியா
தனக்கு இருக்கிற கொஞ்ச பலனை வைத்துக் கொண்டு சத்துடைய வல்லமைகளை எதிர்த்து போராடுகிறவனாய் இருந்தார். இறுதியாக ஒன்றை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். திறந்த வாசலை உனக்கு என்பதாக வைக்கிறேன். ஒருவனும் அதை பூட்ட மாட்டான். பூட்டப்படாதபடி அந்த திறந்த வாசல் அனுபவம் எப்படிப்பட்டது தெரியுமா அருமையானவர்களே? முதலாவது சொன்னேன், அது அன்பினால் வெளிப்பட்ட ஒரு திறந்த வாசல். இரண்டாவது, தனக்கு இருக்கிற கொஞ்ச பலனிலே கர்த்தருக்காக கிரியை செய்கிறவர்களுக்காக வைக்கப்பட்ட திறந்த வாசல். மூன்றாவதாக மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்துல இந்த 7 திருச்சபை மாதிரி 7 ஓமைகளை சொல்றாரு. அதுல 6வது ஓமை என்னன்னு சொன்னா, ஒரு மனுஷன் முத்துக்களை விலையேறப்பட்ட முத்தை கண்டுபிடிச்ச உடனே அதை எப்படியாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த ஆஸ்திகள் எல்லாம் கொடுத்து அதை பெற்றுக்கொள்வாரா. முத்துனாலே தூத்துக்குடி தான் எங்களுக்கு ஞாபகம். நாங்க தூத்துக்குடிக்காரங்க, தூத்துக்குடியில இருக்கிறவங்க. முத்து குளிக்கிற இடங்க உண்டுங்க. அது அந்த காலத்துல முத்து குளிச்சவங்க கதையெல்லாம் கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குங்க, இப்படியெல்லாம் நடந்திருக்குமான்னு சொல்லி. இந்த காலத்துல வந்து கீழே போறதுக்கு அவங்க நல்லா இதுல ஆக்சிஜன்லாம் கொண்டு போறாங்க. கீழே போறதுக்கு அவங்கள புஷ் பண்ற இதெல்லாம் இருக்குது. ஆனா அந்த ஸ்விம் வரும் நீச்சலை மட்டும் புஷ் பண்ணி கீழே வர கொண்டு போற கூட இயந்திரங்கள். ஆனா அந்த காலத்துல அவர் சொன்னாரு, இத்தனை மணிக்குள்ள கீழே இறங்கி முத்தை பார்த்துட்டு மேல வரணும் நினைச்சவங்களா, ஒரு கையில ஒரு பாறாங்கல்ல கொடுத்து நமக்கு 2 கயிறான், அந்த பாறாங்கல்ல பிடிச்சுக்கிட்டே கீழே போடுமா சர்ன்னு சொல்லி கீழே அந்த லெவல் வந்து கலை விட்டுக்கிட்டு இவங்க முத்தை தேடணுமா. அதுல இன்னொரு பியூட்டி என்னன்னு சொன்னா, இவர் தோல்ல ஒரு இடுப்புல ஒரு கயிறு போட்டு அந்த கயிறு அடுத்த முனை என்ன, அவருடைய மைத்துனர், மனைவியுடைய அண்ணன், மனைவியுடைய தம்பி, என்னுடைய மாமனார் தான் அந்த கயிற்றை பிடிச்சிட்டு இருப்பார். அந்த கயிற்றுல ஆட்டங்கிட்ட ஒன்றும் தெரியலன்னா உடனே டப்பு டப்பு டப்புன்னு இழுத்துருவார், நம்மளால் அவுட்டுன்னு சொல்லி. அப்படிதான் முத்தை கண்டுபிடிப்பாங்க. நண்பர்களே, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. கடைசி நாட்களில் வாழ்கிறோம். திறந்த வாசல் அனுபவம் உனக்கு வேணும்னு சொன்னா எதுக்காக உன் பிரயாசங்களை செலவு பண்ற? தேவனுடைய ராஜ்யத்துக்காக உன் பிரயாசங்களை செலவு பண்றியா? தேவனுடைய காரியங்களுக்காக உன்னுடைய ஆண்டோடைய காரியத்திற்காக உன்னை நீ செலவு பண்ணுகிறாயா? இல்லை ஏனோ தான் வாழ்ந்துட்டு இருக்கிய? கொஞ்சம் யோசித்து பாரு. எவ்வளவு பரிதாபமான ஒரு நிலைமை, பரிதாபமான சூழ்நிலை. கொஞ்சம் யோசித்து பாரு. தேவனுடைய ராஜ்யம் முத்துக்களை கண்டது. அது எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கணுமே. இதுக்காக நீ என்ன டைம் சொல்ற? எனக்குள்ளே ஆண்டவர் ராஜ்யத்தை வைத்திருக்கிறார். அது அழிவில்லாத ராஜ்யம், நித்திய ராஜ்யம். அந்த ராஜ்யத்திலே நான் வாழ வேண்டும். அவளுதான் திறந்த வாசல். நீ கர்த்தரோடு கூட பேசுகிற, ஆண்டவரே எனக்கு ஒரு திறந்த வாசல். இந்த நாள்ல முத்துக்களை தேடுவது போல உண்மை தேடுகிறேன். அழகான ஒரு பழையவன், இயேசுவை போல அழகுள்ளோர் யாரும் இல்லை, இதுவரை கண்டதில்லை, காண்பதில்லை. பூரண அழகுள்ளவரே, என்னை மீட்டுக் கொண்டீரே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டுட மாட்டேன். அழிந்து போகிற உலக வாழ்க்கைக்காக, அழிந்து போகிற ஜீவத்துக்காக கர்த்தரை விடக்கூடாது. திறந்த வாசல் வேணுமா? அதுதான் முக்கியம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உனக்கு கூடுதலாக கொடுக்கப்படும். இந்த புதிய ஆண்டிலே கர்த்தரை அதிகமாய் தேடும். இந்த ராஜ்யம் நம்முடைய வாழ்க்கையில் ஆழமாய் வரணும், இன்னும் அதிகமாய் வரணும், வளரணும். அந்த ராஜ்யம் வளர வளர்தான் உன் வாழ்க்கையில் நீ நல்லா இருக்க முடியும், மேலோங்கி வர முடியும். இல்லைன்னா வாழ்க்கை நல்லா இருக்காதுமா. எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? ஆண்டுக்கு முதலிடம் கொடுக்கிறோமா? இந்த புதிய ஆண்டில ஐயா முத்துக்களை போல தேடுகிறப்பா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சொல்றாரு, திறந்த வாசலை வைக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான். இந்த புதிய ஆண்டிலே அடைபட்ட வாசல்கள் எல்லாம் கர்த்தரால் திறக்க முடியும். எங்கெல்லாம் நின்று போச்சோ அதெல்லாம் திறக்க முடியும். இந்த வருஷத்துல நீ பிரவேசிக்கிற பாதையானது யார் ஒன்று டிஸ்டர்ப் பண்ண முடியாது, யார் ஒன்று நெருங்க முடியாது. ஒரு திறந்த வாசலின் அனுபவத்தை கர்த்தருக்கு தந்து உன்னை பூரணமாய் நிரப்பி ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். அந்த அனுபவத்தை கர்த்தர் உங்களுக்கு தர போதுமானவராக இருக்கிறார். இந்த நாள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே அந்த அனுபவத்தை எனக்கு தாங்க. பிலதெல்பியாவுக்கு ஒரு தேவன், எனக்கு ஒரு தேவன் இல்லை, எனக்கு தாங்கப்பான்னு கேட்பீங்களா? அன்பில பலப்படுவோமா?
யார்கிட்டையும் வைராக்கியமா இருக்க வேண்டாம், சண்டை வம்பு வேண்டாம், ஒப்புரவாகுவோம். கர்த்தர் திறந்த வாசலை வைப்பாரு. ஐயா என்னால் ஜெபிக்க முடியலன்னு சொல்ல ஜெபிச்சு பாருங்க. என்னால் வேலை வாசிக்க முடியலன்னு சொல்லியா வேலை வாசித்து பாரு. என்னால் ஏத்து நிற்க முடியலன்னு சொல்றியா போராடி நின்று பாரு. கர்த்தர் சொல்கிறாரு ஜெயம் உன்னுடையது. மூணாவது, இந்த உலகத்தை நான் வாழ்ற வாழ்க்கை ஆண்டவருக்காக. அந்த முத்தை சேர்ப்பது போல கண்டுகொள்வது போல என் வாழ்க்கையை ஆண்டவருக்கு அடிபடுகிறேன்னு சொல்லி வச்சு பாருங்க. கர்த்தர் சொல்கிறாரு திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான். இன்றைக்கு எந்த நிலைமை இருந்தாலும் கர்த்தர் உங்களை தூக்கி எடுத்து ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். சகல கிருபையும் பொருந்தி தேவன் தாமே உங்களோடு இருப்பாராக. இந்த ஆண்டு முழுவதும் உங்களை வழி நடத்துவாராக. இரக்கங்களினாலும் நன்மைகளினாலும் முடிசூட்டுவாராக. அவர் நோக்கி நாம் பிரார்த்தனை செய்வோமா? அந்த தேவ பிரசன்னத்தை நாம் நோக்கி பார்ப்போம். எங்கள் பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, கொடுத்த இந்த புதிய ஆண்டுக்காக நன்றி அப்பா. முந்தினவளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவளை சிந்திக்க வேண்டாம், இதோ புதிதானவளை செய்கிறேன் என்று சொன்னவரே, இதோ இந்த புதிய ஆண்டிலே நாங்கள் பிரவேசித்திருக்கிறோம். வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிறேன், அதன் பாதையெல்லாம் நெய்யாய் பொழிய செய்கிறேன். உன் தேவனாய கர்த்தர் உனக்கு முன்னே போகிறவர், அவரும் பிறகே இருந்து உன்னை பாதுகாப்பார். இஸ்ரவேலின் ராஜா அவளுக்கு முன்னதாக காணப்படுவார் என்று எழுதியிருக்கிறபடி உண்மை நாங்கள் பின்பற்றி வருகிறோம். தேவனாய கர்த்தர் இந்த புதிய ஆண்டிலே எங்களுக்கு முன்பதாக வருவீராக. நீர் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி, நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்துக்காக நன்றி. திறந்த வாசலை வைக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான். எங்களை பூட்டி வெளியே தள்ள வேண்டும் நினைக்கிற சூழ்நிலைகள், எங்களை துரத்தி விட வேண்டும் என்று நினைக்கிற சூழ்நிலைகள், இனி இந்த ஊர்ல இருக்க முடியாது, வெட்கப்பட்டு ஓடுவார்கள் என்று நினைக்கிற சூழ்நிலைகள், இந்த வியாதியிலிருந்து மீள முடியாது என்று நினைக்கிற சூழ்நிலைகள், என் குடும்ப வேதனைகள் மறையாது என்று சொல்லுகிற சூழ்நிலைகள் இயேசுவின் நாமத்தினாலே மறைவதாக. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஊரை விட்டே போகணும்னு சொல்லி வேதனையோடு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த குடும்பத்தாருக்காக என் ஆண்டவர் பரிதபிப்பீராக. அந்த குடும்பம் மறுபடியும் கட்டப்படுவதாக. ஒரு காரியத்தை எதிர்பார்த்து தோல்வி அடைந்து ஊரை விட்டு கிளம்பணும்னு நினைக்கிறாங்க. கர்த்தாவே இறங்கும், இயேசுவே இறங்கும். ஒரு வாசலை திறந்து கொடுங்கப்பா. பழுகும்படி இடம் ஒண்ணும்படி கொடுத்த தேவனே, பழுகி பெருகும்படி பலம் கொடுக்கிற தேவனே, ஒரு ரேகபோத்தின் அனுபவம் பிள்ளைகளுக்கு உண்டாவதாக. செய்ய போகிறோம்னா நமக்கு நன்றி அப்பா. பலவீனங்கள் மறைவதாக. மாத கணக்கில் வார கணக்கில் படுக்கையாய் கிடக்கிற அந்த படுக்கைகள் மறைவதாக. இந்த புதிய ஆண்டு எல்லா நன்மைகளும் கிருபைகளும் நிரம்பி ஆசீர்வாதமாயிருக்க உதவி செய்கிறார். நம்முடைய எல்லையற்ற இரக்கத்திற்கும் கிருபைக்கும் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் மேன்மைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் உங்களோடு இருப்பார், உங்களை நடத்துவார். ஆமென், ஆமென். ஆண்டவருடைய கிருபையினாலே குஜராத்திலே 20 வருட ஊழியங்கள், 42 திருச்சபைகள், 72 முழுநேர ஊழியர்களை கொண்ட ஊழியமாக தேவன் இந்த ஊழியத்தை வளர்ந்தோங்க செய்திருக்கிறார். காரணம் உங்களுடைய ஜெபங்கள். சீக்கிரத்தில் குஜராத்தின் அநேக ஆலயங்கள் கட்ட கர்த்தருக்குள் தீர்மானித்து துரிதமாய் செயல்படுத்தி வருகிறோம். தொடர்ந்து ஜெபியுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆம்.